ஒரே ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களேன். இங்க இருந்து சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இந்த மாமரத்துக்கு ஆப்போசிட்ல அப்படியே கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. ஏன் பெஞ்சமின் திடீர்னு? சொல்றேன் நிறுத்தியாச்சு பெஞ்சமின். இங்க இருக்கு நிப்பாட்ட சொல்றீங்க? அண்ணே விஷயம் இருக்கு, ஒரு நிமிஷம் கீழே இறங்க சொல்றேன். சொல்லுங்க பெஞ்சமின். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? அதாவது வல்லத்துல இருந்து இளஞ்சிக்கு நீங்க 9வது 10வது படிக்கும் போது எந்த ஸ்கூலு? ராமசாமி பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. ஆமா, நீங்க படிக்கும் போது தினம் நடந்தே போவீங்க. 5 ரூபாய்க்கு பொரியல வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பொறிச்சுக்கிட்டே போவீங்க. இந்த இடம் வந்த உடனே இந்த மாமரத்துக்கிட்ட நிப்பாட்டிருவீங்க. நீங்களே சொல்லுங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருப்பான். சரி, மாங்க நிறைய காய்ச்சிருக்கான், உள்ளவே படிச்சிருவான். பறிச்சு இங்க உடைக்கிறது, இந்த தார் ரோட்லயே உடைச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மிளகாத்தூள் உப்பு கொண்டு இருப்பாங்க. சரி, ஆளுக்கு தொட்டு சாப்பிட்டு அப்படியே போயிருவோம். அப்படியே நடந்தே ஸ்கூலுக்கு போவீங்க. நடந்து 2.5 கிலோமீட்டர். அதான் 2 வருஷம் தினம் பாருங்க. ஒரு காலத்துல ஏசப்பா உங்களை இதுல நடக்க வச்சு கூட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தொழில கொடுத்து, தொழில நல்ல வருமானத்தை கொடுத்து, ஒரு அற்புதமான ட்ரஸ்டிங் கொடுத்து, நல்ல ஏசப்பா இதே ரூட்ல ஆடி Q7 காரையும் கொடுத்து அற்புதமா ஆசீர்வதிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, எனக்கு ஒண்ணுமே தகுதி கிடையாது, ஞானம் கிடையாது, ஏசப்பா கிருபை. ஆமா, இன்னும் அவ என்ன சொல்றாரோ செய்யறோம். அண்ணே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை நம்பினா நம்மள உச்சத்துல கொண்டு போய் வைப்பார். அது என்னன்னா, நம்ம மெயின் பாயிண்ட் ஜாதி மதம் பார்க்காமல் ஏழைகளுக்கு உதவுங்க, எதிரிகளையும் நேசிங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் மெயின். ஆமா, ஏழைக்கு உதவுங்க, எதிரி நேசிங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா என்னதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எவ்வளவுதான் உயர போனாலும் பழச மறக்காம நம்ம தாழ்த்தி வாழும்போது இயேசு நம்ம வைத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா, சரியா இல்லையா? ஆமா, நம்மள நாம என்னைக்கு நம்ம தாழ்த்திக்கிட்டு இருக்கோமோ, ஆமா, அன்னையில இருந்து நம்ம உயரத்து கொண்டு போயிட்டே இருப்பாரு. கண்டிப்பா. ஆமா, இதே மாதிரி நீங்களும் உயர பழச நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டமே அப்படின்னு மறக்காம தாழ்மையோட இயேசு மாதிரி நன்மை செஞ்சு ஊழியம் செய்யுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். Glory to Jesus.